இதுதான் நுவரெலியா லீக்ஸ். நாங்கள் இன்றைக்கு லீக்ஸ் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். பாருங்க, நான் வந்து இப்போ லீக்ஸ் எல்லாம் அறுவடை செஞ்சு அப்படியே ஒன்னோட வைக்கிறேன். இங்கே சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு. லீக்ஸ் நாட்டோம்னா 3 மாதத்தில் கலட்ட முடியும். ஓகே மக்களே, பாருங்க, நான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேரட் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன். இங்கால வந்து கேரட், நான் நிற்கிறேன் கேரட் குயிக்காக அடிக்கிறான்னு பாருங்க. பெரிய இடத்துக்கா சூப்பர் தானே, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக கேரட் தோட்டம். இதுக்கு எத்தனை ஏக்கருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க? பட்டர் இல்லையா? இல்லை என்ன இப்படியா கொடுக்குது? நல்லா நீட்டாக அப்படியே அறுவடையெல்லாம் செஞ்சு அப்படியே நல்லா நீட்டாக அடுக்கிறாங்க. பக்கத்து நல்ல பிரசப்பம். இதெல்லாம் வந்து குயிக்காக அடிச்சிடுவாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் நுவரெலியான்னு சொல்லி சொன்னால எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு குளிராக இருக்கும், நல்ல பசுமையாக இருக்கும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று நாளில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னா அந்த குறிஞ்சி பூவெல்லாம் வந்து நேற்று நாளில் நாங்கள் போய் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நுவரெலியான்னு சொல்லி சொன்னாலே எல்லாருமே தெரியும். நுவரெலியா, கேரட், லீக்ஸ் இந்த மாதிரியான விடயங்கள் வந்து அதிகமாக இந்த மலை பிரதேசங்களில் வந்து அதிகமாக வீடுகளில் எல்லாருமே வந்து வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த மரக்கறிகள் எல்லாமே வந்து விற்பாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் தோட்டம், கேரட் தோட்டம் எல்லாம் வந்து ஒரு வீட்டை வந்து செய்கிறாங்க. ஒரு தோட்டம், பெரிய தோட்டமாக வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லீக்ஸ் எல்லாம் வந்து அறுவடை வந்து செய்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் வீடியோ வந்து எடுக்கலாமா என்னவேன்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, தம்பி ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நுவரெலியா தோட்டம் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரியாக நிறைய விடயங்கள் வந்து பார்ப்போம். அவங்களோட வந்து கதைக்க முடிஞ்சாலும் வந்து நாங்கள் கதைப்போம். ஓகே, இந்த பிரதான பாதை நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள், அப்படியே முழுக்க மரக்கறிகள்லாம் வந்து நட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து லீக்ஸ், முழுக்க இங்கே பக்கம் லீக்ஸ், அங்கே லீக்ஸ், கேரட் எல்லாம் இருக்குது. பாருங்கள், வீடுகள் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி மேலே பார்க்கவே வந்து அவ்வளவு அருமையாக வந்து இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த வியூ பாருங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த செம்ம வியூ நல்லா இருக்குது. இப்போ இந்த இடத்தெல்லாம் வந்து நாங்கள் போகணும். போயிட்டு நாங்கள் அவங்களோட வந்து கதைப்போம், அவங்கள்ட்ட கேட்டுட்டு உள்ளுக்கு வந்து போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், முழுக்க கேரட் தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கால லீக்ஸ், இந்த வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அருமையாக இருக்குது. செம. ஓகே, இங்கே பாருங்க, இந்த இதுக்கு வீட்டுக்கு பின்னெல்லாம் வந்துருக்குது. இங்கே வந்து அம்மாக்கெல்லாம் நிற்கணும். இது என்ன எது சொன்னீங்க? லீக்ஸ் கண்டு. ரைட். இது வந்து இப்போ நாற்று போட்டிருக்கீங்க. நாற்று போட்டு அதுக்கு பிறகு தான் பிடிக்கி நடுறது. ஊண்டுவாங்க. ரைட். இல்லை, நாங்கள் இவ்வளோ காலம் வந்து நுவரெலியா கேரட், நுவரெலியா லீக்ஸ் இன்னும் யாழ்ப்பாணத்தை வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ தான் இன்றைக்கு தான் இங்கே வந்து இறங்கி பார்க்குறோம். ரைட், பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்க, இதுதான் வந்து லீக்ஸினுடைய கண்டு. அதாவது இதில் அந்த நாட்டு மேடை மாதிரி, இதில் வந்து நாட்டு மேடை மாதிரி போட்டு ரைட். இதில் வந்து பாருங்கள், நாட்டு மேடை மாதிரி போட்டிருக்கீங்கன்னா பிறகுதான் வந்து அங்கே அவங்கள பிடிங்கி நடுவாங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே பச்சை பசுன்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் நாற்று மேடை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் லீக்ஸ் நாற்று மேடை. இதெல்லாமே முழுக்க நாட்டு மேடை. அங்கால பாருங்கள் கேரட், முழுக்க அப்படியே கேரட் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூவில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, அங்கே போய் பார்ப்போம். அவங்க ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, வாங்க வந்து வேறுங்கன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு வந்து செம்ம வீடியோ உண்டு இன்றைக்கு. இங்கே பாருங்கள், கேரட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், அவ்வளோ பச்சை பசேன்னு சொல்லி அப்படி இருக்குது. ரைட். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நாற்று மாடு. இது நிறைய நாற்று போட்டிருக்கீங்கன்னா அங்கே எல்லாம் பாருங்க அவ்வளோ அப்படி லீக்ஸாக முழுக்க கிடக்குது. அங்கே லீக்ஸ் வந்து கிளறணும். இங்கே பாருங்க கேரட், இதுதான் வந்து கேரட். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்கா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பர் தானே, நல்லா இருக்குது. பெரிய தோட்டம். நம்ம வந்து நாங்கள் சின்ன தோட்டங்கள் வந்து பார்த்துருப்போம். இது வந்து பெரிய தோட்டம். கரெக்டாக இழுத்து போட்டிருக்கேண்ணே. எப்படி பச்சை பசைன்னு சொல்லி இருக்குன்னு பாருங்க. ஏண்டு நல்லா இருக்கேண்ணே, நல்ல வடிவாக இருக்கேண்ணே, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, அப்பா இங்கே லீக்ஸ் எல்லாம் இதெல்லாம் பிடிங்கியாச்சுண்ணே. இங்கெல்லாம் பாருங்கள் அறுவடை செஞ்சுட்டாங்க. அங்கே அறுவடை செஞ்சு வந்துருக்காங்க. அங்கே பாருங்க, அதில் வந்து அறுவடை செய்கிறாங்க. போய் பார்க்கலாம் தானே, போய் பார்க்கலாமா?
ஓகே நன்றி. ஓகே இங்கே பாருங்கள், எங்களை வந்து ஒரு பகுதியாக லேக்ஸ் வந்து அறுவடை வந்து செய்கிறாங்க. அங்காலையெல்லாம் லேக்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், முதல் முறையாக இன்றைக்கு வந்து நாங்கள் லேக்ஸ் வந்து அறுவடை செய்கிறத வந்து பார்க்க போகிறோம். அண்ணா சப்பாத்தோட வெள்ளம் பிரச்சனை இல்லை, காட்டிட்டு விடட்டா? ஓகே அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. அவையிலும் சப்பாத்தோட நிற்கணும். இங்கே பாருங்க அண்ணா வந்து இப்போ லேக்ஸ் எல்லாம் அறுவடை செஞ்சு அப்படியே ஒன்றோட வைக்கிறேன். இங்கே வரேங்க, அப்படியே சும்மா பிடிக்க வந்துடும். என்ன இது எத்தனை நாள் பயிரண்ணா இது? அல்லையா கதைக்கலாமா? ஓகேவா, நான் பார். ஓகே, அவர்கிட்ட அந்த விஷயங்களை வந்து கேட்போம். இது வந்து எத்தனை நாள் பயிர், என்ன மாதிரி வளர்க்குறது, இது சம்மந்தமாக என்னோட வந்து கேட்போம். இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் முழுக்க அறுவடை செஞ்சு வந்துருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த லீக்ஸ் வந்து எந்த காலப்பகுதிக்கு நீங்கள் நடுறதா இல்லை எல்லா காலப்பகுதியும் நடலாமா? லீக்ஸ் நாட்டோம்னா 3 மாதத்தில் கழட்ட முடியும். ஓகே. இந்த பையனும் கொஞ்சம் வந்து மழை காரணத்தினால, மழை வெயில் காரணத்தினால 5 மாதம் ஆச்சு இந்த லீக்ஸ் கழட்ட. இப்போ நாங்கள் கேட்குறேன்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு மாதங்கள் இருக்கா? மாத கணக்கு இருக்குது. என்ன மாதத்தில்? 3 மாதம் தான் இது. இது வந்து எந்த காலத்தில் எந்த மாதத்துலேயே நடலாம். ரைட். ஆனால் அதுண்ட ஆயுட்காலம் 3 மாதம் தான். என்ன 3 மாதத்தில் அறுவடை செய்யலாம். ஓகே. அந்த இது இல்லாதனால, சரியான மழை இல்லை வெயில் இல்லாதபடியால், இப்போ மழை காரணத்தினால 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம். அந்த மழை பத்தாதா? மழை பத்தாது, அதனால் இப்போ தான் மழை பெய்யுது. ரைட். இதுக்கு எத்தனை ஏக்கருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க? இந்த கொஞ்சத்துக்கு போட்டிருக்கிறோம். ஓகே. இதுனா ஏக்கர் கணக்கில். மற்ற பிறகு இருக்குது, கொஞ்சம் இருக்குது காலத்து. இதுக்கு நீங்கள் லீக்ஸ் மட்டும் தான் போடுறீங்க? இல்லை, கேரட் போடலாம். கரெக்ட் வாங்கல வைக்கணும். ரைட். அதுவும் கூட என்ன இல்லை, அது அவர்கிட்ட. இதுக்குள்ளேயே வந்து பிரிவுகளை வச்சுக்கிறீங்களா? அப்படி பிரிவாக செய்யலை. அவங்கவுங்க சொந்த துண்டு தானே, விருப்பப்பட்ட பாரு செய்வாங்க. அங்கால இருக்கிறதெல்லாம் அது கேரட் எல்லாம் அவர்கிட்ட. ரைட். அது வேற ஒருவர்கிட்ட, அங்கிட்ட எல்லாம் வேற. இப்போ இந்த லீக்ஸ் எல்லாம் வந்து எங்கே போகும்? நம்ம இது கொழும்புக்கு அனுப்புகிறோம். கொழும்புக்கு? ரைட். தம்புள்ளைக்கெல்லாம் போவேன். தம்புல நீட்டம்பு அங்கிட்ட எல்லாருமே அனுப்பும். ரைட். ஏன்னா மற்ற இடங்களில் விட நுரலியால் வந்து இந்த லீக்ஸ் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படின்ட்டு இல்லை, லீக்ஸ் மட்டும் இல்லை, கேரட் லீக்ஸ் எல்லாமே செய்கிறோம். இல்லை, இந்த இருக்கிற அந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை, அந்த காலம் குளிர் கிளைமேட் தான் வந்து இதில் வந்து அந்த செழிப்பாக அதிகமாக நிறைய வளருது. என்ன செழிப்பாக மற்ற இடங்களில் கூட வளராது. ஓகே. இப்போ இதுக்கு இதெல்லாம் இப்போ அறுவடை செஞ்சீங்க? இது இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் அறுவடை செய்வாங்க கேரட்டு. இது அறுவடை செஞ்சு நாங்கள் அனுப்பி முடிச்சிட்டோம் அங்கிட்ட. ரைட். ஓகே. இது இப்போ இதெல்லாம் அங்கே போகுது, கொழும்பு தான் போகுது. ரைட். நீ வேலை தரேன். ஓகே. இங்கே பாருங்க, இது வந்து 3 மாதம் தான். 3 மாதத்தில் வந்து அறுவடை வந்து செய்வாங்களாம். ஆனால் இது வந்து 5 மாதம் ஆச்சாம். மழைகள் கொஞ்சம் இல்லாதால 5 மாதம் கழிச்சு தான் வந்து அறுவடை செய்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்குது. சுற்றி வர நல்ல பாருங்க, அப்படியே முழுக்க மேலே அங்கே தேயிலை தோட்டங்கள், அங்கே லீக்ஸ், முழுக்க அதிகமாக லீக்ஸ். கரெக்ட் தானே? இங்கே பாருங்க, அப்படி கட்டா அப்படி வைக்கிறாங்க பாருங்க. இது அந்த இது வெட்டுற இல்லையா? இல்லை என்ன இப்படியா கொடுக்குறது? ரைட். எல்லாரும் வேலை செய்கிறாங்க பாருங்க. அந்த அம்மா கிளறு. உதவும் போட்டு கிளறலாம் வேணே, அடியில் போட்டு அப்படியே கிளற வேணே, விடுங்க சுகம். ரைட். இங்கே பாருங்க, இதில் என்ன செய்வீங்க நீங்கள்? பிடுங்கி அதை என்ன செய்கிறேன்னு சொல்லி காட்டுங்க. அந்த தட்டிட்டு அப்படியே ஓட வேண்டியா? ரைட். பாருங்க, பிடுங்க ஐயா, பிடுங்கிட்டு அந்த கீழே அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதெல்லாம் அகற்றுறது என்ன? மேலாலையும் சின்னதாக ஒடுக்கி இப்படி தான் வைப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் நுவரெலியா லீக்ஸ். நாங்கள் இன்றைக்கி லீக்ஸ் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். பாருங்கள் எப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இப்போ அறுவடை செஞ்சு இதை வந்து இப்போ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி இது வந்து கொழும்புக்கு போகுது. பாருங்கள் எப்படின்னு சொல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்களும் போய் ஒரு 2 மணி போவோம். ஓகே. இங்கே பாருங்கள், அம்மாலாம் அங்காண்டு அறுவடை செய்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே லேக் தோட்டம் வீடியோ போட்டுப்பாங்களா தெரியல. மது விலக்ஸா முறையாக லேக் தோட்டம் வீடியோ போகிறார். இங்கே பாருங்க, நல்லா நீட்டாக அப்படியே அறுவடையெல்லாம் செஞ்சு அப்படியே நல்லா நீட்டாக அடுக்கிறாங்க பக்கத்தில்.
இங்கே பாருங்க, இது நல்ல மொத்தமாக இருக்கேண்ணே, இது நல்ல மொத்தமாக இருக்கேண்ணே, மொத்தம் பாருங்க. அப்படியே பிடுங்கி க்ளீன் பண்ணுறாரு அண்ணா. க்ளீன் பண்ணி அப்படியே போக மாட்டியா, நல்ல பெரிய இலை. இந்த நல்ல பசையான மண், அந்த மண் வந்து ஒரு வித்தியாசமான மண். எங்களோட யாழ்ப்பாண மண்லாம் சிவப்பு மண், அது வந்து ஒரு வித்தியாசமான மண். இது வந்து ஒரு களிமண் மாதிரி. இங்கே வருங்க, களிமண் மாதிரி நல்ல ஒரு கொலன்னு இருக்கும், அப்படி தான் இருக்குது. இங்கே வருங்க, இதான் லேக்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கள் அம்மா எல்லாம் அறுவடை செய்கிறாங்க. மொத்தமாக 5 பேர் நிற்கிறாங்க, 5 பேர் நின்று அறுவடை செய்கிறாங்க. அப்படியே பிடுங்க வண்டியா, எப்படி இருக்கு, சும்மா வேறு லெவலில் இருக்கு என்ன. இங்கெல்லாம் இருக்கு, இங்கே பாருங்க, இது வந்து வேறு ஒரு ஆளுண்ட தோட்டமா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி லேக்ஸ். இங்கே பாருங்க, இது வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் தான். இது வந்து இன்னும் வந்து சுகமான முறை, அதை விட மழையும் பெய்யும். இது பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம். இதில் வந்து பைப்பை வந்து திறந்து விட்டால் சரி சுழட்டி வெட்டி அடிக்கும். அப்படி தான் இங்கே எல்லாம் முழுக்க இருக்குது லேக்ஸ் எல்லாம். நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்கு, சூப்பர். ஓகே, நாங்கள் கரெக்டுக்கு வந்து மருந்து அடிக்கிறாங்க, அதையும் பார்ப்போம் நாங்கள். ஓகே, வேற லெவல். ஹைப்ரிட். இங்கே பாருங்க, இங்கே கரெக்டுக்கு வந்து மருந்து அடிக்கிறீங்களா? மருந்தா? ஓகே ஓகே. இங்கே பாருங்க, அப்பா இங்கே பாருங்க, ஐயா மருந்து அடிக்கிறேன். எப்படின்னு பாருங்க, நல்ல பிரசப்பம். இதெல்லாம் வந்து குயிக்காக அடிச்சிடுவாங்க. பாருங்க எவ்வளோ குயிக்காக அடிக்கிறேன். என்னண்டு பாருங்க பாருங்க, வீட்டு வயர் அங்கே 2 வருது. அங்கே இருந்து அப்படியே ஒளிவி இங்கே பாருங்க, இந்த மஞ்சள் செவலன் கலர் வயர் அங்கே வரையும் போது பாருங்க பாருங்க எப்படி குயிக்காக அடிக்கிறான்னு பாருங்க. பெரிய இடத்துக்கு பூஜ்ஜியம் தானே. இங்கே பாருங்க, செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்கா. எப்படி இருக்கு ஒன்று பாருங்க மக்களே, நல்லா இருக்குது. மக்களே பாருங்க, நான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேரட் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன். இங்கால வந்து கேரட், நான் நிற்கிற இடம் கேரட், அங்கால வந்து லேக்ஸ் இருக்குது. இங்கால பாருங்க, கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக கேரட் தோட்டம் இருக்குது. நல்லா இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இங்கால வந்து அண்ணாக்கள் வந்து மருந்து அடித்து பண்ணிக்கணும். அங்கே பாருங்க, மிகப்பெரிய கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக கேரட் தான். எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா அப்படியே வேண்ட அங்கே பாருங்க. அடியை பாருங்க, எவ்வளோ குயிக்காக அடிக்கிறேன்னு பாருங்க. அவ்வளோ பெரிய தேசத்துக்கு குயிக்காக அடிக்கிற. இங்கே பாருங்க, 2 பக்கத்துக்கும் அப்படி ஒரே இதாக அடிக்கிறேன். நல்ல ஸ்ப்ரே பம்ப். சும்மா இல்லை, எப்படி இருக்குன்னு வாங்க. மண் அடிச்சா அப்புறம் நல்லா இருக்குல்ல, நல்ல ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது அப்படியே. ஓகே, கேரட் தோட்டம் வந்து பார்த்தோம். அங்கால லேக்ஸ் தோட்டம் 2 உண்மையிலேயே வந்து அருமையாக இருந்தது. அதுவும் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மிகப்பெரிய அளவில் வந்து செய்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, அங்கால அறுவடை, மேலே வீடுகள், வானத்தை பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லி மாவட்டம் கருத்து கொண்டது மழை வர போது கூட. இங்கே பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள், கோயில் ஒன்று இருக்குது, செம்மையாக இருக்குது. இடமே வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு வீடியோ. நாங்களாம் வந்து சந்தைகளில் வந்து சொல்லுவாங்க,
இது வந்து நூரலியா கேரட், இது வந்து நூரலியா லீக்ஸ், இந்த மாதிரி நூரலியா கிழங்கு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் நிறைய தோட்டங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துவீங்க. நானே எவ்வளோ தோட்டங்கள் வந்து எடுத்து போட்டுருக்கேன். ஆனால் இது வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, நிறைய செய்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்துட்டுருந்தோம். பார்த்துட்டு சரி யாரோட தான் எடுப்போம்னு சொல்லி போட்டு வந்தால் இந்த அண்ணாக்கு வந்து ஓ தம்பி எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சுது. உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த நாற்று மடிகள். இதில் வந்து பாருங்கள் லீக்ஸ் வந்து நாற்று மடை போட்டிருக்கேன். இங்கெல்லாம் நீ நாற்று மடை போட்டிருக்காங்க பாருங்கள். செம இல்லை, சூப்பராக இருக்குது. ஓகே, நன்றியா, நன்றிண்ணா. ஓகே, பார்த்துருப்பீங்க அப்படிங்கன்னு சொல்லி. இப்போ நான் திரும்பி வருவோம். வேறு லெவலில் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து சொல்லுங்கள், என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே பாய், இன்னொரு காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே பாய், டட்டா. இங்கேயும் பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் லேக்ஸ் நாற்று மாடை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ரெண்டா ஊழா கண்டு நடுவாங்கன்னு சொல்லி பாருங்கள். பக்கத்துலையா ஒவ்வொரு கண்டும் பெரிய பெரிய கண்டாக வளரும். இந்தா ஓகே பாய்.